ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பணப்பொட்டி வந்தாச்சு, பணப்பொட்டியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் வச்சார். எப்பயும் நடக்கிறது போல் இப்போ நடக்காது அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சு பணப்பொட்டியில் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து டிக்கெட் டு ஃபினாலே இருந்துச்சு. டிக்கெட் டு ஃபினாலே வந்து வேற லெவல் ஃபயரில் போய் விஷ்ணு வந்து அதை ஜெயிச்சார். விஷ்ணு ஜெயிச்சு இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி அவர் டைரக்டாக வந்து கடைசி வாரம் போகிறாரு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பாக்ஸ், அதாவது பணப்பெட்டி, அதாவது எத்தனை ரூபானா ரூபாக்கள் ஏறிட்டே போவோம். 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், இதை எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு போகிறவங்க வெளியில் போகலாம் அப்படின்றது நம்ம சீசனாக பார்த்துட்டு இருப்போம். இந்த சீசன்லேயும் அதுதான் நடக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்கும் போது பிக் பாஸ் வராரு. பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரி பணப்பொட்டியை வச்சாச்சு. இத்தனை சீசனில் என்ன நடந்துச்சோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போவும் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, பணங்கள் அங்கே பொட்டியில் வைக்கப்படும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அது தேவைப்படுது, ஏன் அது தேவைப்படுது, இது எனக்கு தேவை அப்படின்ற காரணத்தை நல்லா உறக்க சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் 7 விட்டு வெளியில் போகலாம். பணம் ஒரு தடவையும் கூடிட்டே போகும். அதாவது 1 லட்சத்திலிருந்து எத்தனை லட்சம் வேணாலும் கூடும். எந்த லட்சம் வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதோ, இல்லை எனக்கு இந்த பணம் வந்து இதுக்கு தேவைப்படுது, இல்லை நான் டிசர்விங் இல்லை இதுக்கு அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு வெளியில் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது. நல்லா திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த டைமை நல்லா திங்க் பண்ணி யார் வெளியில் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறீங்களோ இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணி திங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சார். இதுக்கும் வந்து ஒரு கெடு இருக்குது, ஒரு வந்து டைம் இருக்குது. அது வரைக்கும் தான் இது இருக்குமே தவிர நீங்கள் எப்போனா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. இதுக்கு ஒரு டைம் இருக்கும். என் டைம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த என் டைம்குள்ளே எடுத்தால் தான் நீங்கள் இந்த பணத்தை எடுக்க முடியுமே தவிர மற்றபடி இந்த பணத்தை உங்களால் எடுக்க முடியாது அப்படின்றது நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. சரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தாங்க. வெளியில் போய் பார்த்த உடனே 1 லட்ச ரூபா ஸ்டார்டிங் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. தினேஷ் உடனே கத்துனாரு, இந்த மாதிரி 1 லட்சம் வந்துருச்சு, இதோட ஆரம்ப விலை 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீக்கோட இந்த டாஸ்க், அதாவது பணப்பொட்டி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் எடுக்க போறான்றது வந்து உள்ள இருக்கிறவங்களும் பயங்கர டென்ஸ்டாக இருக்காங்க. வெளியில் இருக்க நம்மளும் டென்ஸ்டாக இருக்கோம். திரும்ப கேட்குற யார் வெளியில் போவா அப்படின்றது ரீசனோட கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.